உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்கு கலீலியோவை சிறையில் அடைச்சாங்க. ஆனா அதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புத்தகம் அதை தெளிவா சொல்லிருச்சு. இன்னைக்கு நாசா கண்டுபிடிக்கிற பல விஷயங்களை அன்னைக்கே ஆடு மேய்த்தவர்களும் மீன் பிடித்தவர்களும் எப்படி எழுதுனாங்க? இது தற்செயலா இல்ல தெய்வீக வெளிப்பாடா? வாங்க ஆழமா பார்ப்போம். 1. பூமி மற்றும் அண்டவெளி, காஸ்மாலஜி. அந்த காலத்துல எகிப்தியர்கள் பூமி ஒரு தட்டையான தட்டுன்னும், கிரேக்கர்கள் அட்லஸ் என்ற கடவுள் பூமியை தோள்ல சுமக்கிறாருன்னு நம்பினாங்க. இந்திய புராணங்கள்ல பூமி யானை மேல நிக்குதுன்னு சொன்னாங்க. பிப்ளிக்கல் டீப் பாயிண்ட். யோபு 26:7 பூமியை அந்தரத்திலே தொங்க விடுகிறார், சஸ்பென்ஸ் தி எர்த் ஓவர் நத்திங் அப்படின்னு இருக்கு. கிராவிட்டி என்ற வார்த்தையே இல்லாத காலத்துல பூமி எதன் மேலையும் நிக்கல, விண்வெளியில மிதக்குதுன்னு சொன்னது ஆச்சரியம். எக்ஸ்பான்ஷன். ஏசாயா 40:22 பூமியின் உருண்டை, சர்க்கிள் ஆஃப் தி எர்த். இங்கே எபிரேய வார்த்தை சூக் என்பது ஒரு கோளத்தை குறிக்கும். அப்புறம் அதே வசனத்துல வானங்களை ஒரு திரையை போல விரிக்கிறார், stretches out the heavens. இது நவீன அறிவியலின் எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் தியரியை அப்படியே பிரதிபலிக்குது. 2. கடலும் மருத்துவமும், ஓஷனோகிராஃபி அண்ட் மெடிசன். 19ஆம் நூற்றாண்டுல மேத்யூ மௌரி என்ற அதிகாரி சங்கீதம் 8:8 சமுத்திரத்தின் வழிகள், paths of the seas என்ற வார்த்தையை படிக்கிறாரு. கடல்ல வழி இருந்தா அதை நான் கண்டுபிடிப்பேன்னு கிளம்பி இன்னைக்கு நாம கப்பல் ஓட்ட பயன்படுத்துற ஓஷன் கரண்ட்ஸை கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் அவருக்கு பாத் ஃபைண்டர் ஆஃப் த சீஸ்னு பேரு. மெடிக்கல் சயின்ஸ், blood is life. லேவியராகமம் 17:11. முன்னாடி காலத்துல உடம்பு சரியில்லைன்னா கெட்ட ரத்தம் இருக்குன்னு சொல்லி ரத்தத்தை வெளியேற்றுவாங்க. அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் கூட இப்படிதான் இறந்தாரு. ஆனா பைபிள் சொல்லுது உயிரே ரத்தத்துல தான் இருக்குன்னு. இன்னைக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து உயிரை காப்பாத்துறோம். குவாரண்டைன். லேவியராகமம் 13ல ஒரு தொற்று நோய் வந்தா 7 நாள் அல்லது 14 நாள் தனிமைப்படுத்தணும்னு இருக்கு. கிருமிகள், பாக்டீரியா அல்லது வைரஸ் பத்தி தெரியாத காலத்திலேயே தனிமைப்படுத்துதல் என்ற தத்துவத்தை பைபிள் சொல்லி கொடுத்துருச்சு. 3. நட்சத்திரங்களின் எண்ணிக்கை. தாலமி என்ற அறிஞர் வெறும் 1056 நட்சத்திரங்கள் தான் இருக்குன்னு எண்ணி சொன்னாரு. ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு. ஆதியாகமம் 15:5. அதாவது அது மனிதனால் எண்ண முடியாத ஒன்று. இன்னைக்கு ஹபிள் டெலஸ்கோப் மூலமா பார்த்தா கடற்கரை மணலை விட அதிக நட்சத்திரங்கள் இருக்குன்னு தெரியுது. அறிவியல் உலகம் 16ஆம் நூற்றாண்டு வரை மழை எப்படி பெய்யுதுன்னு குழப்பத்துல தான் இருந்தாங்க. ஆனா யோபு 36:27 முதல் 28 வரை மற்றும் பிரசங்கி 1:7 நீர் சுழற்சி, ஹைட்ராலிக் சைக்கிள் அப்படியே விவரிக்கப்பட்டிருக்கு. பைபிள் பாயிண்ட். அவர் நீர்த்துளிகளை அணுக்களாக மாற்றுகிறார், அவை மேகத்திலிருந்து மழையாக பெய்யும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மறுபடியும் மழையாக வருவதை பைபிள் துல்லியமாக சொல்லுது. டீப் ஃபேக்ட். கடலில் சேரும் எல்லா ஆறுகளும் கடலை நிரப்புவதில்லை, ஏன்னா அது மறுபடியும் ஆவியாகி மேலே போகுதுன்னு பைபிள் சொல்லுது. இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 2. பூமியின் நிலத்தடி நீரூற்றுகள். பழங்காலத்துல கடலடியில வெறும் மடல் தான் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா யோபு 38:16 தேவன் கேட்கிறார், நீ சமுத்திரத்தின் ஊற்றுகள் வரைக்கும் போனதுண்டோ? சயின்ஸ் ஃபேக்ட். 1970களில் டீப் சீ டைவிங் மூலமா தான் கடல் அடியில மிகப்பெரிய நீரூற்றுகள், ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் இருக்கிறதையே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா யோபு புத்தகத்துல இது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவாகி இருக்கு. 3. மரபியல் மற்றும் கருவின் மலர்ச்சி. சங்கீதம் 139:16 தாவீது எழுதுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உம்முடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. டீப் கனெக்ஷன். இன்னைக்கு நாம இதை டிஎன்ஏன்னு சொல்றோம். ஒரு குழந்தை உருவாகும் போதே அதோட முடி நிறம், உயரம், குணம் எல்லாம் ஒரு கோடு மாதிரி டிஜிட்டல் புக்ல எழுதப்பட்டிருக்கு. புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது என்ற வார்த்தை நவீன டிஎன்ஏ ஆராய்ச்சியை அப்படியே குறிக்குது. 4. காற்றின் எடை. காற்றை நம்மால் பார்க்க முடியாது,
அதுக்கு எடை இல்லைன்னு தான் மக்கள் நினைச்சாங்க. ஆனா யோபு 28:25 சொல்லுகிறது, அவர் காற்றுக்கு நிறையையும் வெயிட் ஃபார் த விண்ட் கட்டளையிட்டார். சயின்ஸ் டிஸ்கவரி 1643 டோரிசெல்லி என்ற விஞ்ஞானி காற்றுக்கு எடை உண்டு, அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்று நிரூபித்தார். பைபிள் இதை 3000 வருஷத்துக்கு முன்னாடியே காற்றின் நிறை என்று குறிப்பிட்டுள்ளது. 5. விண்மீன்களின் தனித்துவம். வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரமும் ஒண்ணுதான் அப்படின்னு முன்னாடி நினைச்சாங்க. ஆனா 1 கொரிந்தியர் 15:41 சொல்லுகிறது, ஒரு நட்சத்திரத்துக்கும் மற்றொரு நட்சத்திரத்துக்கும் மகிமையிலே வித்தியாசம் உண்டு. மாடர்ன் ஆஸ்ட்ரானமி. இன்னைக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் அளவு, வெப்பம் மற்றும் நிறத்துல மாறுபடுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒயிட் டுவார்ஃப்ஸ், ரெட் ஜெயண்ட்ஸ் என்று குறிப்பிடப்படுது. பைபிள் ஒரு அறிவியல் புத்தகம் கிடையாது, ஆனா அதுல இருக்கிற அறிவியல் என்றும் பொய்த்தது கிடையாது. மனிதன் கருவிகளை வைத்து இப்போ கண்டுபிடிக்கிறத படைத்தவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.